வணக்கம் எல்லோருக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு த சான் நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு அறிக்கை, அதாவது பள்ளி மாணவர்கள் குண்டர் கூட்டம் சம்மந்தப்பட்ட தகாத விஷயங்களை அவங்கள ஈடுபடுத்திக்கிறாங்க. ஸோ இந்த சதவீதம் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பெரிய சதவீதம் இருக்குது. ஒன்றாவது எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நேரடியாக அந்த அதாவது கட்டு ஒழுங்கு பிரச்சனையில் ஈடுபட்டு அந்த மாதிரி கும்பல் கூட்டத்தில் சேர்ந்துடுது. ஆனால் மிகப்பெரிய சதவீதம் அந்த எண்ணிக்கையில் அடங்குறது இல்லை. மிகப்பெரிய சதவீதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா படிக்கிற பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படித்து கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல முடியறதில்ல. பரீட்சை வரும்போது நல்ல எண்ணங்கள் எடுக்க முடியறதில்ல. இதுக்கு என்ன காரணம்னாக்கா நம்ம எதிர்பார்க்குறோம் நல்லா படிக்கணும் நம்ம பிள்ளைங்க அப்படி சொல்லிட்டு. ஆனால் எல்லா வெளியே உள்ள விஷயங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணுமோ செஞ்சு கொடுத்துட்றோம். அதுக்கு பிறகு அந்த படிக்கிறக்கூடிய அடிப்படை விஷயத்தை செஞ்சு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அரிதுன்னு நம்ம ஆய்வில் தெரிய வருது. படிக்கிற விஷயத்த பரீட்சை எழுதும் போது அந்த மாணவர்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா பரீட்சையில் எண்ணுங்கள் கரெக்டாக எடுத்துருவாங்க. அப்போ பரீட்சையில் நல்ல மார்க் எடுக்கும் போது இந்த பெரிய சதவீத மாணவர்கள் இந்த தகாத செயல் ஈடுபாட்டில் போகிறது ரொம்ப ரொம்ப குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஒரு 10 வயசு மாணவனை கூப்பிட்டு 200 கிலோகிராம் சொல்லக்கூடிய ஒரு பொருளை தூக்குன்னு சொன்னால் உடனே அவன் தூக்க முடியாது. அவனுக்கு உணவு, அதுக்கு நல்ல பயிற்சி, நுட்பங்கள் எப்படி அந்த பொருளை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி கொடுத்தோம்னாக்க ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அந்த மாணவர் அந்த மாணவி தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பெரிய பொருளை, வெயிட்டான பொருளை. அதே மாதிரி தான் இது உணவு, பயிற்சி, நுட்பங்கள் உடலை நல்லா சீராப்படுத்தும் போது பொருள் தூக்க முடியுது. படிப்புங்கிறது அதே மாதிரி ஒரு பொருள், கண்ணுக்கு தென்படாத ஒரு விஷயம். அப்போ மூளையை மூளை செயல்பாடை நல்லா பெரிய அளவில் ஆக்கணுனாக்க வெறும் உணவு நீங்கள் வாங்கி கொடுக்குற பொருள் இதெல்லாம் பத்தாது. அவங்களுக்கு சில பயிற்சி வேணும். அப்போ இந்த பயிற்சியை நம்ம கொடுத்தோமான்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி. எத்தனை பேர் கரெக்டாக கொடுத்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் மத்தியில் ஆசிரியமத்தில் கேட்கும்போது கூட சொல்கிறாங்க, வந்தாங்க படித்தோம், எங்கள் பொறுப்பு, நான் கரெக்டாக செய்கிறோம்னு சொல்லிட்டு. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், ஈவன் மாணவர்களையும் பதில் சொல்லலாம். இந்த கேள்வி ரொம்ப சுலபமான ஒரு கேள்வி. என்ன கேள்வினாக்கா, மனிதர்கள், மாணவர்கள் படிக்கிற விஷயங்களில் மறப்பாங்களா, மறக்க மாட்டாங்களா? எத்தனை பேர்த்துக்கு பதில் தெரியும்? பதில் கரெக்டாக தெரியணும். ரொம்ப டீட்டெயில், ஆழமான கருத்தோடு விஞ்ஞானபூர்வமாக. ஸோ இது தெரிஞ்சால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வீடியோ எடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். டெக்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணலாம். ஆகவே பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், மனிதர்கள், மாணவர்கள் படிப்பதை மறப்பாங்களா, மறக்க மாட்டாங்கன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. வருஷம் காலங்களாக பரம்பரை நம்ம இந்த கல்வி திட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு அழுத்தம், பாதிப்பு யாருக்குனாக்க மாணவர்களுக்கு. ஆகவே இந்த விஷயத்துக்கு விஞ்ஞானபூர்வமான விளக்கம், அதுக்குள்ள பயிற்சி தேவைப்பட நினைக்கிறவங்க www.vgenius.com என்ற அகப்பக்கத்துக்கு பார்த்துட்டு நீங்கள் நம்மளோட கன்சல்டன்ட், டைரக்டர்ஸ், எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, தொடர்பு கொண்டு எந்த நகரத்தில், மலேசியாவில் அல்லது மற்ற நாடுகளில் நம்ம நடத்துகிறோம் பார்த்துட்டு நீங்கள் தலைமை கலந்துக்கலாம். பள்ளிக்கூடங்கள் நம்மளை கூப்பிட்டு இந்த பயிற்சி கொடுக்கலாம். காலேஜ், யூனிவர்சிட்டி, கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் அது மற்ற மாடியூல், உதாரணத்துக்கு இந்த 7 சிக்ரோட மைண்ட்ஃபுல்னஸ் போன்ற மாடியூலும் நம்ம செய்யணும். ஸோ ஆகவே மாணவர்களே,
நீங்கள் வந்து படிக்கும்போது சில பெரிய அளவில் ஒரு சதவீத மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்க உண்மையாகவே வந்து ஒரு கவனம் செலுத்தி உட்காந்து படிப்பீங்க. ஆனால் என்ன ஒரு சிறப்பான ஒரு விஷயம்னாக்க படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நீங்கள் படிக்கிற விஷயம் பரீட்சையில் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன் படிக்கிறீங்க? ஒரு கேள்விக்குறி தானே. சரி, படிக்கிறீங்க, ஆனால் படிக்கும் போது படிக்கிற விஷயம் வந்து எக்ஸாம் அல்லது பரீட்சை எழுதும்போது ஞாபகத்துக்கு வரன்னு தெரிஞ்சு படிக்கிறீங்க. இன்னொரு என்னது ரகசியம் அடங்கியிருக்கு இந்த விஷயத்தில். ஒரு சில பாடங்களுக்கு வருஷ கணக்கில் வெவ்வேறு வகுப்பு நீங்கள் போகும்போதும் அந்த பாடம் மட்டும் அந்தந்த மார்க் எண்களை வந்து நீங்கள் எடுத்துடுறீங்க. இந்த ரகசியமான உங்களோட நுண்ணறிவு வந்து எப்படி வேலை செய்யுது? என்ன எதெல்லாம் வந்து படித்து ஞாபகம் வைக்கணும்னு அவசியம் இல்லையோ அதை ஞாபகம் வச்சுருப்பீங்க. உதாரணம் சொல்லட்டுமா? பாட்டு, படங்கள், சும்மா வெட்டியாக பேசக்கூடிய விஷயங்கள், நீச்சல் அடிக்கக்கூடிய ஒரு திறமை, பைஸ்கல் இருசக்கரம் ஓட்டக்கூடிய அந்த நுட்பங்கள், இதெல்லாம் நீங்கள் மறக்கிறதில்ல. ஏன் மறக்கிறதில்ல? நீங்கள் படிக்கல, அதனால் மறக்கிறதில்ல. ஆனால் கஷ்டப்பட்டு படிக்கணும்னு படிக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் ஞாபகம் வைக்க முடியல. அப்போ இதுக்கு வந்து தனிப்பட்ட முயற்சி, நுண் அறிவு ஆற்றலை வந்து உருவப்படுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தே ஆகணும். அப்படி எடுத்துட்டா நீண்ட நேரம் படிக்க தேவையில்ல. மீண்டும் மீண்டும் ஒரே பாடத்தை வந்து மேன்காணல் செய்ய தேவையில்ல. நீங்கள் இது வரைக்கும் 5 ஹவர் படித்து நீங்கள் 50 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா ஏதாவது பாடல எந்த பாடமாக இருந்தாலும் பரவாயில்ல. சஜாரா, மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸு, ஜியோகிராஃபி, பாசிமேஷு, இங்கிலீஷு, அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு, நீங்கள் எந்த பாடமாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து 15லேருந்து 35 மார்க் எடுக்கிறீங்க கஷ்டப்பட்டு அவர் கணக்கில் படித்து. என்ன நம்ம பயிற்சிக்கு பிறகு குறைச்சி படிப்பீங்க, ஒரு ஹவர் வச்சுக்கோமே. ஆனால் மார்க்கை வந்து ஏறத்தாழ எப்படி பார்த்தாலும் ஒரு 73லேருந்து 85 மார்க்கு ஒரு 15 நாள் 3 வாரத்தில் நீங்கள் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆச்சரியமாக இருக்குல்ல? ஓகே, எங்களை கூப்பிடுங்க. எங்கிட்ட 2007லேருந்து கிட்டத்தட்ட 17,000 மாணவர்கள் 10 நாட்டில் வந்து படிச்சுட்ருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்த எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே போகுது. நம்ம மலேசியாவில் இருக்கோம். நீங்கள் இந்த நுட்பத்தை வந்து கற்றுக்கிட்டு உங்களை வாழ்க்கையில் கல்வி, விளையாட்டு எல்லாத்துக்கும் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.